ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய துதிகளின் மத்தியில் பிரியப்படுவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் ஒரு பாடலை கூட பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த வார்த்தைகள் நம்மோடு இடைபோடும், நம்மை அது எல்லா வழிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்கிற அருமையான ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவன் நல்ல உற்சாகத்தோடு பாடும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் நான் அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர் இயேசு. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் இயேசு. நம்பிக்கை தேவனே, என்றும் நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே,
உருக்கம் நிறைந்தவர் இயேசு உண்மையின் தேவனே, என்று உருக்கம் நிறைந்தவர் என்னையும் காப்பவர் உறங்குவதில்லையே, என்னையும் காப்பவர் என்றும் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அது என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த பயங்கரமான அதிசயங்கள் செய்கிற அந்த கரங்கள் ஒவ்வொருடைய தோளில் மேல் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றாலும் ஆளுகை செய்கிற தேவன் ஒவ்வொரு கூடாரங்களையும் ஆளுகை செய்து அவரவருக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இன்றைய நாளிலும் கூட வேலை ஸ்தலங்களில், தொழில் ஸ்தலங்களில் ஆண்டவரே, வேலைகளுக்கும் பள்ளிகளுக்கும் ஆண்டவரே கல்லூரிகளுக்கும் செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வருத்தலெல்லாம் உடைய கிருபை இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணுங்க. வாய்க்கியம் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். அப்பா, தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு செயலாற்றும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான இந்த நல்ல காலை பொழுதுக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய இயலாமைகளை அறிந்து நமக்கு ஏண்ட உதவிகளை எல்லாம் செய்து நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். திடப்படுத்தி சிறப்படுத்தி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆம், அருமையான தேவச்சனமே, நாம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் அவருடைய செயல்பாடு கிரியைகள் வித்தியாசமாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள். 14வது வசனம், பிரசங்கியின் புஸ்தகம் 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய கிரியைகளை பலிகளையும் நம்ம சீர்படுத்தி வாழ்வதற்கு ஆண்டவத்தில் உதவியை கேட்கணும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், உன் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் நீங்கள் சீர்படுத்துங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஏனென்றால் நம்முடைய கிரியைகளையும் வழிகளையும் பொறுத்து தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை நித்திய வாழ்வுக்கு அல்லது கோபாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய அக்கினி, நரகாக்கினியை பற்றி எழுதப்படும் பொழுது அது மனுஷனுக்கு ஏற்படுத்தப்பட்டதல்ல, பிசாசானவனும் அவருடைய தூதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறத பாருங்கள். இந்த மத்தேயு சுவிசேஷம் 25:34 பாருங்கள்.
பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஜனங்களை ரெண்டாக பிரிக்கிறார். தீய கிரிகளோடு வாழக்கூடியவர்களை இடது பக்கமாகவும் மற்றவர்களை வலது பக்கமாக பிரித்து, நல்ல வாழ்வு நல்ல கிரிகளோடு கர்த்தருக்குள்ளால் ரட்சிப்போ அனுபவத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு நித்திய வாழ்வையும், அது உலகம் உண்டானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு ஆயத்தப்படுத்திருக்க அந்த நித்திய வாழ்வையும், பிசாசுக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்பட்டவர்களே இடது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம். 1 யோவான் 2:25 பாருங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம், இந்த நித்திய ஜீவன் 1 யோவான் 5:11 பாருங்க. அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி, கிறிஸ்துவுக்குள் வாழாத ஒரு மனுஷன் நித்திய வாழ்வுக்கு போய் சேர முடியாது என்பதனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11-12 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, ஒரு ஆண்டுடைய கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினால அநியாயம் செய்கிறவனை பற்றி இப்படி சொல்லுகிறார், நீதி செய்கிறவன் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அதனால உங்களை கிரியைகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அருமையான தேவஜனமே, இந்த மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்தில் பாருங்கள். மாம்ச கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அதில் 17 விதமான கிரியைகளை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நாளில் கூட இந்த மாம்ச கிரியைகளை பற்றி தியானிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த மாம்ச கிரியைகள் அழிக்கப்படாத பட்சத்தில், சீர்படுத்தப்படாதபடியில் ஒரு மனுஷன் நித்திய வாழ்வுக்கு சென்று சேர முடியாது என்பதனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாம்ச கிரியைகள் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறது, இந்த மாம்ச கிரியிலிருந்து நாம் எப்படி விடுபடணும் என்று சொல்லி இந்த கலாத்தியர் நிருபம் 5:19 20 வரை உள்ள அந்த மாம்ச கிரிகளை நான் உங்களுக்கு ஆண்டு வந்த ஞானத்தின்படி சொல்லி இதிலிருந்து விடுபடுவதற்கான சில காரியங்களை சொல்லலாம் என்று பரிசுத்த ஆவிக்குள்ளால் நான் விசுவாசிக்கிறேன். அதாவது இந்த மாம்ச கிரியைகளை உண்டு பண்ணக்கூடிய அவயவங்களை நீங்களும் நானும் அழித்து போட வேண்டும். கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்றது, இந்த சரீரத்தில் மாம்ச கிரியைகள் அழிக்கக்கூடிய அவயவங்களை நீங்கள் அழித்து போட வேண்டும். அது அழிக்கிறது பரிசுத்த ஆவியினாலே தான் நீங்கள் அழிக்க முடியும். அதான் ரோம நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்றது, மாம்ச கிரியைகள் பரிசுத்த ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இந்த மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அது மாம்சத்தின்படி நடந்தால் நாம் அழிவுக்கு நேராக கடந்து போய்விடுவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த மாம்ச கிரியையில் முதலாவது ஆண்டவர் சொல்லக்கூடியது விபச்சாரம். அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் மக்களையும் வாலிபர்களையும் மற்றவர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதத்தை பிசாசானவன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அது விபச்சாரம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6:32 நீங்கள் பாருங்கள். விபச்சாரம் செய்கிறவன் மதிகட்டவன். அப்போ எந்த ஒரு மனுஷனிடத்தில் விபச்சார ஆவி இருக்கிறதோ அவன் மதிகட்டு நடக்கிறவன் என்று வேதம் சொல்லுது. தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். அந்த நீதிமொழிகள் 6:32 ஒரு விஷயம் கூட படித்து பாருங்கள். விபச்சாரம் செய்கிறவன் மதிகட்டவன், தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். அந்த விபச்சாரத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து
10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது யாத்திரையாகமம் 20:14 சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அருமையான தேவச்சனம், நீங்கள் விபச்சாரம் செய்தால் உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களிலிருந்து அந்த நிந்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. நீதிமொழிகள் 6:33 நீங்கள் பாருங்கள். ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்வானானால் அந்த விபச்சாரத்தினால் வரக்கூடிய நிந்தை, வேதனைகள், பாடுகள் அவனுடைய குடும்பத்தை விட்டு, அவனுடைய வாழ்வை விட்டு ஒருபோதும் அது நீங்காது. மனதில் ஆத்மாவில் குத்தப்பட்டு கொண்டிருக்கிறவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொல்லி வேதனை சொல்லுது. அதனால் நீங்களும் நானும் விபச்சாரக்காரரோடு கலந்திருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லி, யார் யார் விபச்சாரம் பண்ண ஆயத்தப்படுகிறார்களோ அல்லது விபச்சார ஆவி இருக்கிறதோ அந்த ஜனங்களோடு நீங்கள் கலந்திருக்கும் பொழுது அந்த ஆவியின் தாக்கம் உங்களை இழுத்து கொண்டு தான் இருக்கும். அது ஒரு இரும்பு மேக்னெட்டுக்கிட்ட இருக்கும் பொழுது அது தானாகவே இழுத்து கொண்டே இருக்கும். அதே போல் நீங்களெல்லாம் ஒரு விபச்சார ஆவி உள்ளவர்களோடு நீங்கள் கலந்திருந்தால் அந்த கிரியைகள் உங்களை தொட்டி பிடிக்க ஆரம்பித்து விடும். அதுதான் 1 கொரிந்தியர் 5:9 சொல்கிறாரு, நீங்கள் எல்லளவேனும் இந்த விபச்சாரக்காரர்களோடு கலந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6:9-10 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கு, இந்த விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. அருமையான தேவச்சனமே, நீங்கள் கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த விபச்சாரக்காரரோடு நீங்கள் கலந்திருந்தால் உங்களுடைய குணநலங்களும் அந்த விபச்சாரத்துக்கு நேராக இழுக்கும் பொழுது நீங்கள் ஒரு மகத்துவமான அந்த நித்திய வாழ்வை இழந்து போகிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இன்னும் நீதிமொழிகள் 6:26 நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த ஸ்திரீ அருமையான உயிரை வேட்டையாடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்களேன், ஒரு விலங்கை அல்லது ஒரு பறவையை அப்படியே கவனமாக இருந்து தந்திரத்தோடு வேட்டையாடி அதில் உயிரை மாய்த்து அவனுக்கு உணவாக்கி கொள்ளுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதுதான் வேதம் அப்படி தான் சொல்லுது. விபச்சாரி ஒரு அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் சொல்லி வேதம் சொல்லுதாம். அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட விபச்சாரத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. இந்த விபச்சாரத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் ஆழமாய் சொல்லும் பொழுது இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 5:27 சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, முற்காலத்தில் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி மத்தேயு 5:25 சொல்லுதாம். அருமையான தேவனவே, இந்த இச்சை உங்களுடைய மனதுக்குள்ளால் உள்புகுந்து அந்த மனசாட்சியில் ஒரு கேடை உண்டாக்கி நல்மனசாட்சியை கவிழ்த்து போடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படி அநேக பொய்யர்கள் இந்த உலகத்தில் பொய்யான ஊழியம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட மாம்சீக இச்சைகளினால் இழுக்கப்பட்டு விசுவாச கப்பலை கவிழ்த்து போடுகிறார்கள். அநேகரை அந்த விபச்சாரத்துக்கு நேராக இழுத்து கொள்ளுகிறார்கள். அதனால் இந்த விபச்சாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த ஒரு மனசாட்சியில் அந்த இச்சைகளோடு நீங்கள் பார்க்கிற அந்த இச்சைகள் கூட உங்கள் மனசாட்சியில் உங்களை தீட்டுப்படுத்தி இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்விலிருந்து உங்களை இழுத்து கொண்டு விடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் வெளிப்படுத்தல் 22:15 பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, இந்த விபச்சாரக்காரர்கள் எல்லாம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுதாம். அருமையான தேவச்சனமே, விபச்சாரத்தினால சாபமாகி தேசம் துக்கித்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23:10 பாருங்கள், விபச்சார மயக்கத்தினாலே தேசம் துக்கித்து கொண்டே இருக்கிறது என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் நாம் இந்த மாம்ச கிரியைகளை ஒன்றொன்றாக நாம் தியானித்து இந்த 17 பகுதிகளையும் தியானிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். விபச்சாரம் என்ற அந்த பகுதியை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். இந்த கிரியைகளிலிருந்து நாம் விடுபட்டு
ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் அந்த உலகம் உண்டான நாள் முதல் நமக்காக ஆயத்தப்படுத்திருக்க அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அதற்கு ஈடாக என்னத்தை செய்ய முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படியே கண்களை மூடி, கருணையுள்ள தெய்வமே, எங்களுடைய கிரியைகளையும் எங்கள் நடக்கைகளையும் ஆழத்திலிருந்து நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். பக்தன் தாவீது சொல்லும் பொழுது, நான் பாதாளத்தில் படுக்கையிட்டாலும் ஆகாயத்தில் ஏறினாலும் எங்கே சென்றாலும் உம்முடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறது, உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே, இந்த நாட்களில் மறைவிடத்தில் புருஷனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாய் அருமையான உயிரை வேட்டையாடி கொண்டு அப்படி வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியில் எங்கள் அருமையான பிள்ளைகள் சிக்கி விடாதபடிக்கு, இந்த விபச்சார மயக்கத்தினால அவர் அழிந்து போகாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் எங்கள் அதிலிருந்து தப்பி செல்வதற்கு நல்ல தூய ஆவியின் வல்லமையை, பரிசுத்த வல்லமையை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீரப்பா. இந்த மாம்ச கிரியைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினால் அழிப்பதற்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை எங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறீர். அப்படியே இந்த நாளில் அதிகாலையில் இணைந்து நான் செவிக்கிறப்பா, யார் யார் எப்படிப்பட்ட இச்சைகளினால் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய மாம்ச கிரிகள் இந்த அதிகாலை நேரத்தில் அழிக்கப்படும்படிக்கு ரிதினி போ ரஷக்காராதி போனோ கஜராதி போ நகரதி போட்டோனோ ஷக்கோருதி பா நியாட்டோ ஓரோதி ஒரு பட்சிக்கிற அக்கினி ஒவ்வொரு சரீரங்களிலேயும் ஆளுகை செய்து ஆழமான பாவ உணர்வை நீர் கொடுக்கும்படியாய் சேவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவி வாயும்படியாய் சேவிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவி பாயும்படியாய் சேவிக்கிறோம். இடப்புறமும் வலப்புறமும் சாயும் பொழுது பாதை இதுவை இதில் நடுவுங்கள் என்று நல்ல ஆலோசனை தருகிறதையும் தீட்டான வழியில் அழிவின் பாதையில் சென்று விடாதபடி உலகம் உண்டான நாள் முதல் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வாழும்படிக்கு அந்த நித்திய வாழ்வு வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு ஜனங்கள் முன்னேறி செல்ல இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரின் மணவாளனாய் இயேசு வரும்பொழுது மணவாட்டி சபையாக நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்ட பொழுது ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்னும் என்று சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8825688133 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.